நம்ம கன்சல்டன்ட் வந்து ஓவரால் டிசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் இன்ஸ்டலேஷனில் வந்து கன்சல்டன்ட் வரணும். இதுக்கு தான் வரணும். கன்சல்டன்ட் வந்து பார்க்கணும் கரெக்டாக மாட்டியிருக்கானா மாட்டலையான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சில பிடியூ மீட்டர்னா வெர்டிக்கலாக போடலாம், சில தான் ஹரிசாண்டலில் போடலாம். இவன் உல்ட்டாவாக போட்டான், இல்லை வந்து அதில் ஆரோ மார்க் இருக்கும், ஆரோ மார்க் தலைகீழாக போட்டுட்டோம்னா ஒர்க் ஆகாது. ஸோ OEM வந்து பார்க்கணும். அவன் வந்து அவனுக்கு இன்ஸ்டலேஷன் டீம் தனியாக இருக்குது. ஸோ ஆஸ் அ கன்சல்டன்ட் ஐ கால் மை கிளைண்ட் எவ்ரி மந்த். சார் ஒரே ஒரு 5 நிமிஷம் சைட்டுக்கு வாங்க. ஆனால் அவர் 5 நிமிஷம் வந்தால் கிட்டத்தட்ட ½ டே அங்கே டைம் ஆகிடும். ஏன்னா அவர் கேட்பார், இங்கே என்ன வரும், இங்கே நம்ம போடல சார், ஆஸ் பர் டிசைன் இல்லை எனக்கு இங்கே வேணும். ஸோ இனிஷியலே உங்களுக்கு என்ன வேணும், மாதத்துக்கு ஒரு வாட்டி சைட்டு வாங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, MEP இது வேணும்னா அப்பயே நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே. ஸோ தட் ஹாஸ் டு பி டன். நீங்கள் வந்து இல்லை நான் எல்லாமே ஒரு ஆள் கொடுத்துட்டேன், ஈ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டினா அவர் மைண்ட் செட்டில் என்ன இருக்கோ அந்த வீடு தான் வரும், உங்கள் மைண்ட் செட் வீடு வராது. கரெக்ட். ஓகே, அது அவரோட வீடு தான். கரெக்ட். ஏன்னா அவருக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரீம் வரும், இவரோட ட்ரீம் வராது. ஆமா, நான் நினைச்ச மாதிரி வரலையேன்னா அது நீங்க முதல்ல பார்த்தா வரும், நீங்க கடைசி மூமெண்ட்ல இனிஷியல் ஃபைனல் பெயிண்டிங்க்கு வந்தீங்கன்னா வராது. அதனால ஐ மீன் as a owner he has to sit with the consultant and talk with them. இது மாதிரி வருமா, இது வராதா, எல்லா டவுட்டு கேட்கலாமே. சரி, கொஸ்டின் கேட்கறது நீங்க கொடுக்குற பைசா, நீங்க கேள்வி கேட்கணும். கன்சல்டன்ட் இஸ் பவுண்ட் டு கிவ் யூ ஆன்சர். இல்லை எனக்கு தெரியலன்னா கேட்டு வரேன் சார் சொல்லலாம். நான் சொல்ல மாட்டேன்னு எந்த கன்சல்டன்ட் சொல்ல மாட்டேன். until you satisfy he has to make you to understand. ஏன்னா நீங்க தான் எண்ட் யூசர். நான் பாட்டுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவேன், நீங்க இன்னொரு 20-30 வருஷம் அந்த வீட்டில் தான் இருக்கணும். ஸோ அதுதான் வித்தியாசம். சூப்பர். ஸோ இதனால ஒரு ப்ராப்பராக ஒரு கன்சல்டன்ட்டை ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்கே அவங்கள L1லாம் பார்த்து எடுக்காம, இல்லை அது ஒர்க் அவுட், அவங்களும் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி ஒரு 2-3 கன்சல்டன்ஸ் கிட்ட இருந்து அவங்களை இன்டர்வியூ பண்ணி எடுத்து அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் நெக்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி உங்க வீட்டில் நான் பண்ணியிருக்கேன்னா நீங்க உங்க ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணலாம். சார் இவர் இங்க நல்லா பண்ணியிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த ரெஃபரன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே போய் சொல்ல மாட்டான், நல்லா இருந்தா நல்லா இருக்குனால நல்லா இல்லை. ஸோ தட் ஆல்சோ யூ கேன் டேக் இன்டு அக்கவுண்ட். சார், இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ பில்டிங் ஆட்டோமேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை சோலார் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேற இன்னும் என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. இந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்க்குற நம்மளுடைய ஆடியன்ஸ், புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு, புதுசாக கமர்ஷியல் பில்டிங் கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் சார்? இப்போ மாடர்ன் டெக்னாலஜி சொன்னாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் தான். ஹோம் ஆட்டோமேஷன் வந்து எல்லாமே ரிமோட் ஆப்ரேஷன், மொபைல் ஆப்ரேட் பண்ணுறது, எல்லா ரூமுக்கு வைஃபை கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து ஐ மீன் இப்போ கூட நீங்கள் கார் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கலாம், இன்ஜின்லாம் அதே இன்ஜின் தான். அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே 10 இன்ச் டிஸ்பிளே, பார்க்கிங் சென்சர், அதை தான் சொல்கிறான் தவிர அதே மாதிரி உங்களுக்கு மெக்கானிக்கலில் எல்லாமே அதுதான், மோட்டர் அதுதான், எஃபிஷியன்சி அதுதான். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃபிஷியன்சி போயாச்சு, விஆர்எஃப் போயாச்சு. அப்படின்னா இப்போ விஆர்எஃப்ல வந்து நீங்கள் வந்து ஒரு ரூமுக்கும் இன்டோர் யூனிட் கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து வித் ஆட்டோமேஷன் பண்ணுறோம் வச்சுங்க, நீங்கள் வந்து இப்போது ஆஃபீஸ்லேருந்து கிளம்புற டைமில் இப்போ ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு கூலாகவே இருக்கணும், ஆஃபீஸ்லேருந்து வரைச்சியே நீங்கள் வந்து உங்கள் காரில் உட்காந்தே மொபைல் ஃபோன் ஆன் பண்ணி இது மாதிரி டெம்பரேச்சர் 25, ரூம் நம்பர் பெட்ரூம் 2 அப்படின்னா அந்த டைமரில் அது ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஆன் பண்ணி திருப்பி பண்ணணும். அதேமாதிரி ஆஃபும் அது நீங்கள் பண்ணலாம், டைமரை போடலாம். இல்லை மார்னிங் நீங்கள் வந்து சீக்கிரம் எழுந்துக்கணும் 6 மணிக்குனா நீங்கள் 5 மணிக்கு ஏர் கண்டிஷன் ஆஃப் பண்ணியிருக்கு அலாரம் கொடுத்தீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும், நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக்காக அதிலே எழுந்து விடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட்டோமேஷனில் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் ரைட். பட் ஆஸ் எ இண்டிவிஜுவல் பங்களாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டு தான் போடுவோம், இட் பி மோட்டரைஸ்டு கேட்டு, ஏன்னா யாரும் வந்து திறக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதில் வந்து RFI கார்டு இருக்குது, நேம் பிளேட்லேயே உங்களுக்கு கொடுக்கலாம், சிம்பிள் கொடுக்கலாம். ஸோ கார் வரைச்சே கேட் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ரிமோட் ஆக்சஸ் கொடுக்கலாம், வந்து வீட்டு பக்கத்தில் இருந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் ஐ ஆம் டெல்லிங் இட் இஸ் ஆல் ஸ்மால் அமௌண்ட். இஃப் யூ ஆர் கம்பேரிங் 10 crores, இட்ஸ் ஆல் a small amount which is easily you can spend on it. ஓகே, நீங்கள் ஆட்டோமேஷன் நீங்கள் என்ன அவுட்புட் கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேஷன் வில் காஸ்ட். யுவர் மைண்ட் இஸ் a limit. your mind is நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படி பண்ணி கொடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு, அந்த மாதிரி ஆட்டோமேஷன் இருக்கு.